are going like dance like Mr. Bean? Gross. Tell me an essential thing that Alaya taught you. Well, as I'm going to face my board examination in 2 years, they asked me to have less of screen time. Well, they asked you to avoid usage of gadgets. But what if the gadgets were found well in advance? Advance in the meaning before I was born? Ladies and gentlemen, sit tight to find out what it would have been if the gadgets were found well in advance. அந்த காலத்தில் அரசர்கள் இன்றைய காலகட்டத்தில் அன்றாடம் பயன்படுத்தும் வசதி வாய்ப்புகளை அன்றைய காலத்தில் அரசர்கள் பெற்றிருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நகைச்சுவை வடிவில் இதோ நடிக்க வருகிறார்கள் இந்திரலோகத்தின் ஆலய அரசர்கள். காட்சி 1. டே ரமேஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா சுரேஷ், நீ எப்படி இருக்க? ஒரே தொல்லையா இருக்குடா வீட்டில். நீ யாரை சொல்ற? எதை பத்தி பேசுற? எல்லாம் எங்கள் அம்மா அப்பா பற்றி தான், வேற யாரு? அப்படி என்னடா புலம்புற அளவுக்கு ஆச்சு? பின்ன என்னடா, அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் போய் படித்தோம், அந்த காலத்தில் எப்படி வளர்ந்தோம் சொல்லியே நம்மளை இம்சை பண்ணுறாங்கடா. எங்க வீட்லயும் இதே பாட்டை தான்டா பாட்டா பாடுறாங்க. அப்படி அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும், போய் பார்த்துட்டா போச்சு. அப்படியா சொல்ற? சரி வா, ஒரு கை பார்த்துருவோம். இருவரும் சற்று பின்னோக்கி பழங்காலத்திற்கு செல்கிறார்கள். காட்சி 2. வீரனே, சற்று அங்கு பார். அவர்களை பார்ப்பதற்கே விசித்திரமாக உள்ளது. அதே சமயம் சந்தேகத்திற்குரிய ஆட்களாகவே தெரிகிறார்கள். ஆமாம், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. உடனே அவர்களை கைது செய்து நம் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெகுமதி கிடைக்கும். வா வா, உடனே போகலாம். காட்சி 3. அமைச்சரே, இன்று ஏதேனும் புதிய செய்தியுண்டா? சற்று கூறுங்கள். வணக்கம் மன்னா. நம் அரண்மனைக்குள் இருவர் சந்தேகப்படும்படியாக நுழைந்துள்ளனர். அவர்களை நம் காவலாளிகள் கைது செய்து வந்துள்ளனர். யார்? வேற்று கிரகவாசிகளா? இல்லை மன்னா, அவர்கள் அணிந்திருக்கும் ஆடை விசித்திரமாக உள்ளது. அவர்களை அழைத்து வாருங்கள். வீரர்களே, அவர்களை அழைத்து வாருங்கள். யார் நீங்கள்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? என்னடா ரமேஷ், பார்க்க டிராமா கம்பெனி மாதிரி இருக்கு. ஆமாண்டா சுரேஷ், ஒருவேளை ராஜமௌலி பாகுபலி 3 ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாரோ? இருந்தாலும் இருக்குண்டா. என்னடா, நான் கேட்டதற்கு பதிலேதும் கூறாமல் திமிரா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அமைச்சரே, என்னவென்று பாரும். பார்க்கிறேன் மன்னா. நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும், அமருங்கள். நம் மன்னர் அவரும் வேலையை செய்ய மாட்டார், நம்மளையும் செய்ய விட மாட்டார். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஆக்சுவலி சார், எங்கள் வீட்டில் தொலை தாங்க முடியாமல் டைம் ட்ராவல் பண்ணி வந்தோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அமைச்சரே, இவர் கூறுவது உமக்காவது புரிகிறதா? அது சரி, நீயும் மங்குனி ஆயிற்றே, உமக்கு எங்க புரிய போகிறது? நானும் அதைத்தான் கூற வந்தேன் மன்னா. என்ன மங்குனி என்றா? இல்லை மன்னா. அமருங்கள். இவர்களிடம் பேசி பேசி எனக்கு தலையே சுற்றுகிறது. இவர்களை சற்று அழைத்து செல்லுங்கள். வீரர்களே, அவர்களை அழைத்து செல்லுங்கள். என்ன உளவுத்துறை அமைச்சரே, அண்டை நாட்டிற்கு புறா மூலம் செய்தி அனுப்பியிருந்தோமே, 1 மாத காலமாய்விட்டது. ஏதேனும் செய்தி வந்ததா? எங்கே மன்னா, நாம் அனுப்பும் புறாக்களை நம் நாட்டின் எல்லையை தாண்டும் முன்னே நம் மக்கள் சுட்டு வறுத்து புசித்து விடுகிறார்கள். என்னடா ரமேஷ், இவங்க ஒன்றா புறா காலத்தில் இருக்காங்க, கம்மன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காமே. என்னடா உங்களுக்குள்ளே பிதற்றுகிறீர்கள்? இல்லை சார், இதுக்கு பேர் தான்
வாட்ஸ்அப். இந்த பட்டனை அழுத்தினால் டொக்குன்னு போயிடும். அப்படியா? எங்கே செய்து காட்டு பார்க்கலாம். பிரமாதம், இப்படிதான் டொக்குன்னு போகுமா? பணிப்பெண்ணே, சாமர்த்தை மெல்ல 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 வீசு, கை வலிக்கப் போகிறது. கொஞ்சம் வேகமாக வீசினால்தான் என்ன? காலையில் 10 மணிக்கு வருவது, மாலை 5 மணிக்கு ஓடிவிடுவது. இதற்கு அரசூதியம் வேறு. என் உயிரை எடுப்பதற்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஊதியத்திற்கு இதுவே அதிகம் மன்னா. என்ன? ஒன்றுமில்லை மன்னா. சார், இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இதுக்கும் டொக்குன்னு அழுத்திட்டா போச்சு. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் அது 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 நம் வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். ஆஹா, என்ன ஒரு சுகம்! படைத்தளபதியாரே, போருக்கு தேவையான கருவிகள் நம்மிடம் உள்ளதா? பற்றாக்குறையாக இருந்தால் இரும்பு பட்டறையில் செய்திட சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. சார். என்ன, இதற்கும் ஒரு டொக்கு இருக்கிறதா? ஆமாம் சார், அமேசானில் ஆர்டர் போட்டினா உடனே வந்துவிடும். இது நம்ம கடை. பிரமாதம் பிரமாதம். படைத்தளபதியாரே, போருக்கு செல்ல ரதம் தயாராக உள்ளதா? அதாவது மன்னா, நமது யானைப்படை குதிரைப்படை அனைத்தையும் கல்யாணம் மற்றும் திருவிழாக்கு வாடகைக்கு அனுப்பியுள்ளோம் மன்னா. நீங்கள் வாடகைக்கு அனுப்புவதெல்லாம் சரி, கஜானா இன்னும் காலியாகவே இருக்கிறது. மன்னா, தாங்கள் காலையில் உண்ணும் உணவு நன்றாக இருந்ததா? சுவையாக இருந்தது. அது அந்த கஜானாவிலிருந்து எடுக்கப்பட்டவைதான் மன்னா. ரகசியத்தை வெளியே சொல்லாதே. நீ ஒரு மங்குனி அமைச்சர் என்று மணிக்கு ஒரு முறை நிறுத்திக் கொண்டே இருக்கிறாய். அமருங்கள். என்ன அடுத்த டொக்கு? கவலைப்படாதீர்கள், ஃபாஸ்டாக்ல சொயின்னு போய்விடலாம். மன்னா, இப்போது உனக்கு என்னையா? பசிக்கிறது மன்னா, சற்று புசித்து விட்டு செல்லலாமா? வீரர்களே, ரகட பாண்டிகளா, அரண்மனை வேலைக்கு கூப்பிட்டால் மட்டும் எவனும் வருவதில்லை. அதற்கு மட்டும் ஓடோடி வந்து விடுங்கள். சரி அமைச்சரே, மதிய வேலையாயிற்று. சென்று ராஜ விருந்து தயாராக உள்ளதா என்று பாரும். மன்னா, இன்னும் உணவு தயாராகவில்லை என்று கூறுகிறார்கள். எப்ப கேட்டாலும் சோறு ஆகவில்லை, குழம்பு கொதிக்கவில்லை என்ற பதில் மட்டும் தான் வருகிறது. என்று என் சின்னத்திற்கு சின்ன பின்னமாக போகிறீர்கள்னு தெரியவில்லை. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்துவிடும். ஜொமேட்டோவிலிருந்து உணவு வந்து விட்டது. அரிசி உணவு தயாராகி விட்டது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். உணவு அறுசுவையாக இருந்தது. ஆமாம் ஆமாம், சுவையாகவே இருந்தது. ஆமாம், உணவு மிக சுவையாக இருந்தது. மன்னா, அறுசுவை உணவு உண்ணது மறந்து விட்டேன். மறந்து விட்டாய்? என் பிறந்த நாள் நெருங்கி விட்டதே. பிறந்த நாள் பரிசாக என்ன தரப்போகின்றீங்கள்? அப்படியே ஆகட்டும் அண்ணா. மன்னா, அது வருவதற்கோ 1 மாத காலமாகின்றோம். ஆனால் என் பிறந்த நாளோ அடுத்த வாரம். கவலைப்படாதீர்கள், மீஷோலிருந்து ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடும். எந்த நாட்டிலேருந்து வர வைக்கணும்னு சொல்லுங்கள், வர வச்சிடுறேன். அமௌண்ட்டை மட்டும் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துருங்க. அமைச்சரே, வரும் வாரத்தில் ராணியாரின் பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடிவிடலாம்.
நம் நாட்டு மக்களுக்கும் அண்டை நாட்டிற்கும் இவர்களை வைத்து டொக்குன்னு ஒரு செய்தி அனுப்பிவிடுங்கள். சரி மன்னா, அண்டைய நாட்டுக்கு டொக்குன்னு செய்தி அனுப்புங்கள். செய்தி அனுப்பியாச்சு மன்னா. காட்சி 4. அரசே, நாங்கள் மீண்டும் 2024 ஆண்டிற்கே செல்கிறோம். தங்கள் உபசரிப்புக்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி மன்னா. அடடே, தங்கள் இருவரது வாயிலிருந்தும் செந்தமிழ் அருவியாக கொட்டுகிறதே. பிரமாதம். தங்களது வருகையால் எமது அரசவையே புதுமையாக மாறிவிட்டது. நீங்கள் காட்டிய செயலிகள் மூலம் எனது அனைத்து வேலைகளும் சுலபமாக முடிந்துவிட்டது. உங்கள் பாஷையில் கூற வேண்டுமென்றால் டொக்குன்னு முடிந்துவிட்டது. டைம் டிராவல் மூலமாக 2024 ஆண்டிற்கு திரும்பி வருகிறார்கள். அந்த காலத்தில் எந்தவித வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் நாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் அதற்கே அடிமையாகி விடுகிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதற்கேற்ப அதை நம்ம அளவாக பயன்படுத்தி வாழ்வில் பெரிதாக பயன்பெறுவோம். நன்றி.